வணக்கம் நண்பர்களே, நான் பொன்மொழி திருநாதன். இது வைப் வித் ட்ரைப். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாரம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பிக் மேஜிக் அப்படிங்கிற ஒரு புக். இதை எழுதினவங்க எலிசபெத் கில்பர்ட். இவங்க தான் ஈட் ப்ரே லவ் அப்படிங்கிற புக்கையும் எழுதியிருக்காங்க. நம்ம ஈட் ப்ரே லவ்வை படமாகவும் பார்த்துருந்துருக்கலாம். எலிசபெத் கில்பர்ட் எழுதின இந்த பிக் மேஜிக்கில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு பெரிய ஐடியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஐடியா ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரியாக இருக்கலாம், ஒரு பெரிய இன்வென்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல கலைந்த ஒரு படைப்பாக இருக்கலாம். எந்த ஒரு பெரிய ஐடியாவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு உயிர் இருக்க மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அது ஒரு அருவமாக யாராவது ஒருத்தவங்க என்னை ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு உருவம் கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணுமா. ஒரு பெரிய நோய்க்கான ஒரு இன்வென்ஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு வேக்சினேஷன் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி பேஸ்டு ஒரு பெரிய கண்டுபிடிப்பாக இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் அந்த ஐடியா இருக்குது பார்த்திங்களா, அந்த ஐடியாவே அப்படியே சுற்றிகிட்டே இருக்குமா. யாராவது என்னை கண்டுபிடிங்க, யாராவது என்னை டியூன் பண்ணி என்னை ஒரு உருவம் கொடுத்து என்னை இந்த உலகத்துக்கு மற்றவங்க பார்க்குற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிகிட்டே இருக்குமா. எல்லார் கதவுலேயும் அது தட்டுமா. எல்லார் கதவுலன்னா யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க கதவில். நல்லா யோசிச்சு பார்த்திங்கன்னா, ரொம்ப பழைய காலத்தில் பல வருஷங்களுக்கு முன்னாடி சோஷியல் மீடியான்னு ஒரு விஷயமே இல்லாத காலத்தில் ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரி நடந்திருக்கும். அதோட ஒரு வருஷ கேப்புக்குள்ளேயே வேறு ஒரு கண்டத்தில் வேறு ஒரு காண்டினெண்ட்டில் அதே டிஸ்கவரி நடந்திருக்கும். இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தைகள் கூட இருந்திருக்காது. ஆனால் ஆல்மோஸ்ட் சேம் டைம் லைனில் அந்த டிஸ்கவரியை அவங்க செஞ்சுருப்பாங்க. இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஐடியா இது மாதிரி அந்த டிஸ்கவர் பண்ண போகிறாங்களா அந்த சயின்டிஸ்ட்டுங்களோட வாசல்லைனா போய் தட்டும். அதாவது லிட்ரலாக ஒரு உருவம் போய் நின்று தட்டாது. ஆனால் இவங்களுக்கு அந்த ஐடியா போய் சொல்லுமா, இதுதான் ஐடியா, என்னை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், என்னை உருவாக்குங்க, என்னை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுமா. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்க வாசலையும் தட்டும் பொழுது சில பேர் உடனே அதில் செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் இது ஒரு நல்ல ஐடியாவான்னு தெரியலையே அப்படின்னு ஆற போட்டு கொஞ்சம் பொறுமையாக ஆரம்பிப்பாங்க. சில பேர் கண்டுக்காமையே விட்டுருவாங்க, இது உதவவே உதவாது, இது முட்டாள்தனமான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் கூட விட்டுருவாங்க. இது மாதிரி அதே நேரத்தில் கொஞ்சம் தள்ளி அந்த டைம்லைனில் ஒர்க் பண்ணி அந்த சயின்டிஃபிக் டிஸ்கவரி வெளியில் வரும்பொழுது அந்த ஐடியாவுக்கு ஒரு உருவம் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பிக் மேஜிக், ஒரு தியரி தான். இதுக்கு ரிலேட்டடாக நான் இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன், குவாண்டம் ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி. இதில் நான் பெரிய பிஸ்து அது மாதிரி எதுவுமே கிடையாது, ரீசெண்டாக படித்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதனால் நான் சொல்கிறேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் சப்ஸ்ட்ரேட்னு இருக்கும். அது ஒரு ஃபீல்டு, நம்ம அட்மாஸ்ஃபியர் ஸ்ட்ராட்டோஸ்ஃபியர்னு சொல்கிறோம் இல்லையா, பூமியை சுற்றி. அது மாதிரி இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இன்ஃபர்மேஷன் சப்ஸ்ட்ரேட்னு இருக்கும். அதில் தான் எல்லா ஐடியாவும் அப்படியே மிதந்துகிட்டே இருக்கும். இந்த மூளை இருக்குல்ல, மூளை அது ஜெனரேட்டர் கிடையாது, அது ஒரு ஆண்டனா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மூளை தான் எல்லாத்தையும் யோசித்து இதெல்லாம் கண்டுபிடிக்கல, அது ஒரு ஆண்டனா மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இது மாதிரி ஏதாவது ஒரு ஐடியாவை கரெக்டான அந்த அலைவரிசையில் அந்த ஃப்ரீக்வன்சியில் டியூனின் ஆகும் பொழுது அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுலேருந்து அதை எடுத்து மூளை அதை ஜெனரேட் பண்ணாமல் அதை ரிசீவ் பண்ணி வெளியில் விடுது அப்படிங்கிறாங்க. இது எவ்வளோ ஃப்ரெஞ்ச் தியரி அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஐடியா, இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எப்படி ஒரு ஐடியா எல்லாருக்கிட்டேயும் போய் தட்டி யார் மெட்டீரியலைஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்குதோ, இல்லை எல்லாமே வெளியில் சுற்றினே தான் இருக்குது அந்த கான்ஷியஸ்னஸில், நம்ம மூளை அழகாக டியூனின் பண்ணி அதை ரிசீவ் பண்ணிக்குது அப்படிங்கிற இந்த ஐடியாவோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் இதுக்கு இன்னொரு லிங்க் போடுறேன். நம்ம ஹிந்து ஃபிலாசபிஸில், யோகா ஃபிலாசபிஸில் எல்லாமே என்ன சொல்லுவோன்னா, ஒரு பிரம்மம் இருக்குது, ஒரு பெரிய யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் இருக்குது, நாமெல்லாம் அதுலேருந்து குட்டி கான்ஷியஸ்னஸ்ஸு, நம்ம எல்லாமே அதுலேருந்து தான் வந்திருக்கோம், எல்லாருக்கிட்டையுமே அந்த ஸ்டார் டஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ பெரிய ஐடியாலேருந்து குட்டி ஐடியா தான் நாம் உண்மையாக மனசார நினச்சோன்னா எந்த நேரத்துலையும் எந்த நிலைமையிலையும் நம்மளால் அந்த ஒரிஜினல் சோர்ஸுக்கு, அந்த கடவுள்னு சொல்லலாம், ஆத்மான்னு சொல்லலாம், அங்கே நம்மளால் போய் சேர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அணுக்குள்ளேயும் அந்த பெரிய கடவுள் இருக்கார், அந்த பெரிய கடவுளுக்குள்ளேயும் நம்ம குட்டியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கான்செப்ட். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம சம்டைம்ஸ் காஃபி குடிக்கும்பொழுது இல்லை ஷவரில் நின்றுட்டே இருக்கும்போது திடீர்னு நமக்கு ஒரு சூப்பர் ஐடியா வரும். ஒரு 4-5 மணி நேரம் ஒரு பிரச்சனையை உட்காந்து நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை பர்சனல் ஒர்க்காக இருக்கலாம், அதில் எப்பயுமே நமக்கு ஒரு தெளிவே கிடைக்காது. ஆனால் ஒரு 2 நிமிஷம் வெளில எழுந்திரிச்சு போவோம், எதையோ ஒன்று பார்ப்போம், தூரத்தில் ஒரு பறவை தெரியும், இல்லை ஏதோ ஒரு பாட்டு காதில் விழும், இல்லை உட்காந்து மூச்சு விடுவோம், என்னமோ பண்ணுவோம், கரெக்டாக நமக்கு அந்த சொல்யூஷன் கிடச்சிரும். இது எல்லாமே ஒரு வேளை அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்லேருந்து நம்ம ஆண்டனாவை கரெக்டாக டியூன் பண்ணனால கிடச்சதாக கூட இருக்கலாம் இல்லையா. திங்க் பண்ணி பாருங்கள்.
இதில் எந்த அளவுக்கு சயின்டிஃபிக் பேக்கப் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல, எந்த அளவுக்கு லாஜிக் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப க்யூரியஸாகவும் நல்லா த்ரில்லிங்காகவும் இருந்தது. நீங்களும் யோசிச்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன யோசிச்சிங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வைப் வித் ட்ரைப். நன்றி, வணக்கம்.